ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலே மோல்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டெட்ஸு, அப்புறமா ஒரு விநாயகர் ஸ்டாச்சு எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம எப்படி மோல்டு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, வீட்டில் பெயிண்ட் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, விரிசல் கிராக்லாம் இருக்கிற இடத்துல வால் புட்டி, அதுதான் இது. இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, அதனால் இந்த மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு நல்லா இதை க்ளே எப்படி நீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக டால்கம் பவுட்ரு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, அதனால் இந்த மாதிரி பிரேக் ஆகி தனியாக வருது. இது மாதிரி நல்லா நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சேர்ந்து வந்துடும். இதை எடுத்துகிட்டு சும்மா இதை ரோல் பண்ணுறதுக்காக, ஃப்ளாட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெண்ணை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் என்ன டிசைன் வேணுமோ அந்த மோல்டை வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் 2 ஸ்டெட்டு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஆழமாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த எக்ஸஸ்லாம் கொஞ்சம் இருக்குது இல்லையா, இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நம்ம வைக்க வேணாம், அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் இருந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சிலிக்கான் தான் வாங்கணும்ல, சேம் மெத்தட் நம்ம இதில் ட்ரை பண்ணிக்கலாம். இது சிலிக்கான் மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ண முடியாது, ஸ்டிஃபாக இருக்கும். அது மட்டும்தான் இதில் ஒரு பிரச்சனை. மற்றபடி சேமாக அப்படியே அச்சு எல்லாமே கரெக்டாக விழும். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அந்த வால் புட்டி எடுத்துகிட்டு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இயரிங் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுக்கிறேன். இதையும் அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 டே ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் மெத்தடில் இதுலேயும் எக்ஸஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது அப்படியே இருக்கிறதுனால இருக்கலாம், நான் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக எக்ஸஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு இந்த விநாயகர் ஸ்டாச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த விநாயகர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி எடுத்துகிட்டு மோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலாக இயரிங்ஸ், ஸ்டெட்ஸு இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணி மோல்டு எடுத்துட்டால் போதும். சிலிக்கான் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி இதுலேயும் எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம 3 மோல்டு பண்ணிட்டோம். இது நான் ட்ரை ஆக விட்டுறேன். இப்போ நான் இதை யூஸ் பண்ணல. ஆல்ரெடி இதே வால் புட்டியை வச்சு யூஸ் பண்ணி நான் ஒரு 3 மோல்டு வச்சுருக்கேன். இது பெண்டன்ட் மோல்டு, லக்ஷ்மி பெண்டன். இது ஒரு மோல்டு, ஒரு பீகாக் 2 சைடில் வரும். இன்னொரு மோல்டில் கொஞ்சமாக ஸ்டட்ஸ் ஒரு 4-5 ஸ்டட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 மோல்டுலேயுமே நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷ் வச்சுட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வருமா இல்லையான்னு தெரியறதுக்காக தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் இதுதான் யூஸ் பண்ணி பெண்டன்ட்லாம் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு இது ஒரு லக்ஷ்மி ஸ்டெட்டு பண்ணிவிட்டு சிலிக்கான் மோல்டில் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியே நமக்கு இம்ப்ரெஷன் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு இந்த ஸ்டெட்டில் ஒரு 3 மட்டும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி திலகம் ஷேப் ஒன்று இருக்குது அது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நிறையா க்ளே எடுத்துகிட்டு அதை இந்த பெண்டன்ட்டில் வச்சுக்கிறேன். நான் பெண்டன்ட் மாதிரி பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு இது யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான். அதனால் நல்லாவே ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். பெண்டன்ட் மாதிரி 0.5 அளவு வச்சுக்காமல் நல்லா தின்னாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் மட்டும் எப்படி வருதுன்னு காட்டுறதுக்காக. கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும், ஏன்னா இது சிலிக்கான் மாதிரி உங்களுக்கு நம்ம லூஸ் பண்ணி எடுக்க முடியாது. க்ளேவை தான் பொறுமையாக எடுக்கணும். இப்போ இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். சும்மா ரேண்டமாக நான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது டிசைன் நான் பண்ண போகிறதில்ல, பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பெண்டன்ட் பண்ணி காட்டுறேன்.
சேம் மெத்தட்லேயே க்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக தான். இதுலேயும் எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இதே மெத்தட் வந்து நீங்கள் வால் புட்டி இல்லை அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் சிமெண்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்து நம்ம க்ளே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வச்சு எடுக்கலாம். சிலிக்கான் மாதிரி பெண்ட் ஆகாது, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் க்ளேவை வந்து மெலிசாக வச்சு எடுத்து காட்டினேன். இப்போது இந்த மோல்டில் ஃபுல்லாக பண்ணி காட்டின பீஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பண்ணியிருக்க விநாயகர் ஸ்டாச்சுலாம் மோல்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் மொத்தமாக 0.5 அளவுக்கு க்ளே வச்சு இந்த மோல்டில் எடுத்த பீஸ் அது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.